சமீபத்தில் என் தங்கை வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் விற்கிற ஒரு நபர் வந்திருக்காருங்க. குலுக்கல் சீட்டு நடத்துகிறோம், 300 ரூபாய் நீங்கள் கட்டி பேர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். குலுக்கல்ல உங்கள் பேர் வந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்போம் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் 300 ரூபாய் கொடுத்து பேர் பதிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபோன் வருது, உங்களுக்கு வந்து குலுக்கல்ல டிவி விழுந்திருக்குங்க, நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் 10,000 ரூபாய் டிவி, 2000 ரூபாய் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் 2000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி வந்த பாடே இல்லைங்க. அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணி பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருந்த அட்ரஸ் போய் பார்க்குறாங்க, அப்படி ஒரு நிறுவனமே இல்லைன்னு தெரிய வருது. அப்போ தான் அவங்க உணர்றாங்க தங்கச்சி, ஓ நம்ம வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இதை வந்து என் கூட பகிர்ந்துட்டு இதை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் அலர்ட் பண்ணுறதுக்கு. சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு வசனம் வருங்க, ஒருத்தவனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும். ஆசை மட்டும் இல்லைங்க, பதற்றமும் அடைஞ்சோம்னா நம்ம நிறைய விஷயங்களில் ஏமாறுவோம். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துப்போம், இந்த சைபர் லிங்க் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம், அலர்ட் வீடியோஸ் எல்லாம். அந்த ஒரு பதட்டத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விஷயத்தை பயப்படுறது. இந்த பதட்டம், ஆசை, அவசரம், பதட்டம், இது இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியாக ஏமாற்றப்படுவோங்க. அதனால் நம்ம அனைவரும் கவனமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க. நன்றிங்க.